ஒழுக்கம் எந்த அளவுக்கு இறங்கிடுச்சுன்னா, மன்னிச்சுக்கோங்க இதை சொல்கிறதுக்கு, ஒழுக்கமாக நல்லவராக இருக்கிறவங்கள எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனாக சொல்கிறான். என் காது பட கேட்டான், ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜு பேரை சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சார் அவர் அப்படின்றான். அப்போ மீதி பேர் எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக தானே இருக்கணும். ஆக ஒழுக்கம் எப்பவுமே தனி மனித ஒழுக்கம் போற்றாதவன் மனுஷனே இல்லைங்க. அதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு, உயிரினும் ஓம்பப்படும்னு. நம்மள எத்தனை பேர் போனால் போதுன்னு ஹெல்மெட்டும் வாங்குகிறோம், எத்தனை பேர் போட்டுன்னு போகிறோம். இதில் ஒழுக்கம் வேலை மாட்டுங்க. ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு வெளியில் வந்துங்க, பெட்ரோல் டேங்க்குக்கு மேலே வச்சுன்னு ஓட்டுறாங்க. அதை தலையில் மாட்டினா என்ன? இந்த கார் வாங்குகிறோம், அவனும் மேனுஃபேக்சர்லேயே பண்ணுறான், பெல்ட்டு போடலன்னா கத்துது. கார் தயாரிக்கிறதே அந்த மாதிரி உன் நன்மைக்காக தான் இல்லையா? நமக்கு அது தெரியாது. நான் இன்றைக்கி பார்க்குறேன், ஒரு டாக்ஸி டிரைவரு பெல்ட்டு போடல, அந்த பெல்ட்டு சொருகிற இடம் இல்லை, அந்த மாதிரி ஒரு பின்னு கையில் வச்சுருக்கா, ரெடிமேடாக விற்கிதான், அதை மட்டும் சொருவிட்டு அப்படியே ஓட்டுறான். உன் நன்மைக்காக சொல்கிறது. இந்த ஒழுக்கம் கூட இல்லைன்னா நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிறோம்? பாவமாக இருக்குது, பயமாக இருக்குது.